சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தேன். ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சூப்பரா பண்ணியிருக்காரு. ரியோன ஆக்டிங் வேற லெவல். ரியோன ஆக்டிங் டைரக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எப்படி இருக்கணும்னா ஹாப்பியா வெளில வரணும். அந்த ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ட்ரைலரை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா மாட்டாங்கன்னு தாராளமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மெஜாரிட்டி யாருன்னா யங்ஸ்டர் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளாரலாம். தென் யுவனை பத்தி பேசாம இருக்க முடியாது. உண்மையதான் யுவன் கிழிச்சிருக்காரு. அதான் சொல்லல, இந்த பிரேக்கப் படத்துக்கு லவ் வர படத்துக்கு யுவன் எப்படி இருக்காரு தெரியல. பிரேக்கப் படத்துக்கு யுவன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான படம், அதுக்கான மியூசிக், அதுக்கான ஸ்கோர் சூப்பரா இருக்கு. செமையா பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. சுமாரா இருக்கு ப்ரோ. ஸ்வீட் ஆர்ட் படம் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ எதிர்பார்த்ததே நிறைய. யுவன் சாரோட மியூசிக்காக தான் நான் மெயினா இந்த படத்துக்காக வந்தேன். பட் அந்த மியூசிக் எப்படி சொதப்பல், அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் ரியோ சாரோட இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஜோ என்னென்ன படமோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. சரி எப்படிதான் இருக்குன்னு பார்த்தேன். அவரும் பார்த்தோம்னா ஏதோ சாவு வீட்டில் வர மாதிரி சைலண்டா உம்முன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிக்கு வரலாம் அவரை வச்சுட்டாங்க. பெருசா சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஒரு சுமாரான ஒரு படம் தான். லேக் தான், படமே லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தோம்னா என்னடா செகண்ட் ஹாஃப் எப்படி தள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல சில அந்த போர்ஷன்லாம் வச்சு நல்லா மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் டிராகன் அப்புறம் இந்த படம் வந்தது பாத்தீங்களா, குடும்பஸ்தன், இந்த மாதிரி படத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட். இதுல என்டர்டைன்மெண்ட்டே இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்டா வரவரு ஓரளவுக்கு நல்லா பண்றாரு பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை ப்ரோ. சுமாரா தான் இருக்கு படம். ப்ரெடிக்டபிள்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லேக் தான். ரொம்ப ஸ்லோவா போகுது. ஸ்கிரீன் பிளே அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஓப்பனிங் சீன்லாம் பார்த்தோம்னா கன் எடுத்துட்டு அமரன் சிவகார்த்திகேயன் மாதிரிலாம் இவர் வந்துட்டு இருந்தாரு. சரி இதை எதுக்குடா காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு படம். இப்படி போகுது, திடீர்னு வேற ஒரு இடத்துல போகுது, வேற இடத்துல போகுது, கடைசியில வேற எங்கேயோ முடிக்கிறாங்க. அதான் குடும்பஸ்தன் டிராகன் மாதிரி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் படம். ஸ்டார்டிங் டு எண்ட் நல்ல என்டர்டெயினா இருக்குது ஆக்சுவலா. ஒரு நல்ல லவ், நல்ல மெசேஜ், எண்டிங்கும் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாம் நல்ல கனெக்டா இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. போய் பார்க்கணும் எல்லாரும். அவங்களும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜென்சி மட்டும் இல்லை, எல்லா கிட்ஸுக்கும், எல்லா ஜெனரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆகும் மாதிரி தான் அவங்க எடுத்துருக்கு. ஆமா, அப்படி சொல்ல முடியுமா? இது ஒரு யூனிக்கான ஸ்டோரி. ஆனா எனக்கு பார்த்தா எந்த கனெக்ஷனும் அந்த மூவி மாதிரி அப்படி சொல்ல முடியாது இல்லையா. மூவி யூனிக்கான இருக்குது. ஒப்வியஸ்லி அதுதான் எல்லாரும் போய் பார்க்கணும் அந்த படம். மியூசிக்கும் நல்ல யுவன் சார் தானே, அப்போ ஆப்வியஸ்லி மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி தான் எடுத்திருக்குது. நல்ல மோரல் ஸ்டோரி இருக்குது. அது போய் பார்த்தா தெரியல. இல்ல லவ்னு அதுதான் நான் சொன்னேன். எல்லா ஜெனரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆக மாதிரி தான் இருக்குது அந்த படம். நல்லா இருக்கும், போய் பார்க்க. எனக்கு அது 5 out of 5 தான்.